ஆராரோ ஆரிரரோ கண்ணுறங்கு என் தங்கமே, ஆராரோ ஆரிரரோ தூங்கிடு என் செல்லமே, ஆராரோ ஆரிரரோ ஊரங்கிடு என் தங்கமே. சீக்கிரமா நீ தூங்கலனா உன்னை கொன்னுடுவான் இந்த வேட்டை நாய். கண்ணே உறங்கு கண்ணே உறங்கு, ஒழுங்கா தூங்கலனா அறுத்துருவேன் உன்னோட சங்கு. வாடா கண்ணா, வெளியே வா. என்ன ரெசார்ட் இது? இங்க நாம மட்டும்தான் வந்திருக்கோம் போல. ஆபீஸ்ல ஃப்ரீ ஹாலிடே பேக்கேஜ் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டியே, என்னாச்சு பத்தியா? ஐயா, இவ்வளோ நேரம் அமைதியா தானே இருந்த, மறுபடியும் ஃபேக்டரியை திறக்கிற மாதிரி திறக்கிற. கத்துலன்னா உனக்கு சாப்பிட்டது சரிக்காது போல. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க முதல் கெஸ்ட்டுக்கு கோல்டு காயின் தராங்க, அப்புறம் ஈவினிங் காஃபி டிஃபன் ஃப்ரீ. யூ நோ வாட் ஒன்ஸ் ஃப்ரீயா எது கிடைச்சாலும் போய் நீ அப்படியே ஓட்டிப்ப. அப்பா ஹோட்டல் நோ குட். வந்துட்டீங்களா நீங்க? வாங்க வாங்க, நீங்க தான் எங்களோட விருந்தாளி. நீங்க யாரு? என் பேர் மத்தியா, இங்க இருக்கிற கேர்டேக்கர். இந்த ரிசார்ட்டை இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். வேற யாரும் இல்லையா? நாங்க மட்டும் தான் இருக்கோமா? இருக்காங்க, இன்னும் 1-2 நாள்ல வந்துருவாங்க. அங்கேயே நின்று என்ன பாத்துட்டு இருக்க? முதல்ல உள்ள போ, அவங்க ரூமுக்கு போய் முதல்ல கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போ. சமையலுக்கு பல சரக்குகளை வாங்கிட்டு வா. இது யாரு? இவ ரிசார்ட்ல வேலை பாக்குறா, நல்ல குக்கு. நைட்டு குழந்தைங்கள நல்லா கையில புடிச்சிட்டு தூங்குங்க, ஏன்னா எப்பவும் நைட்டு எழுந்து விளையாட போயிடுவாங்க. அது கூட நைட்டு குழந்தைங்கள நல்லா கையில புடிச்சிட்டு தூங்குங்க, ஏன்னா எப்பவும் நைட்டு எழுந்து விளையாட போயிடுவாங்க. அது கூட உன்னதான் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, அவனையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? பாத்துக்கிறேனே சார், இவன் எவ்வளவு அழகான பையன். யாருக்கு தெரியும் இவன் எவ்வளவு நேரம் இருக்க போறான்? எவ்வளவு நேரம் இருக்க போறானா? என்ன பேசிட்டு இருக்க நீ? மத்யா, முதல்ல இவளை கிளம்பி போ சொல்லு, இல்லனா அவளை கிளம்ப சொல்லுங்க, போ சொல்லுங்க. வா அபி, நம்ம ரூமுக்கு போலாம். வா போலாம். இங்கதான் அவ தன்னுடைய குழந்தைய இழந்தா. தன்னுடைய குழந்தைய இரவு பகலா தேடிக்கிட்டு இருப்பா. என்னாச்சு அவ குழந்தைக்கு? இந்த ஹோட்டல்ல இருந்து அவளுடைய குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப்பா? குழந்தைய திருடுறவன் அவன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான்.
நான் சாவியை மறந்துட்டேனே. இருக்கண்ணா, நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். அபீர், அபீர், நீ எங்கேயும் போக கூடாது. ஓகே, வாழ்த்தனை பண்ணாம இங்கே இருக்கணும். அபீர், தேங்க் யூ. சிவானி, நீ தனியா இருக்க? அபீர் எங்க இருக்கா? ரூமுக்கு வெளியே சாவியை மறந்துட்டேன். தனியா விட்டுட்டா? சிவானி, சீக்கிரம் வா. என்னாச்சு? அட சொல்றேன்ல, வா. அபீர் எங்க போயிட்டான்? அபீர், நான் இங்கதான் நிக்க சொன்னேன். அபீர், அபீர், இங்க தானே இருந்தா, எங்க போனா? அபீர், 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 அபீர். சாக்லேட் கஞ்சோல தான் கூட்டு போயிருக்கான். கஞ்சோல தான் எடுத்துட்டு போயிருக்கான். இல்ல, கஞ்சோலா என் குழந்தை எடுத்துட்டு போக மாட்டான். அபீர், அபீர், அதோ அங்க இருக்கான். பஞ்ச் அத போயிட்டு இருக்கான். கஞ்சோலா. இன்னைக்கு நான் அவனை விடவே மாட்டேன். கண்ணா, அபீர், 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 எங்க இருக்க அபீர்? அபீர், 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 நாங்க வந்துட்டோம் அபீர். அபீர், 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 அபீர். சார், சார், கஞ்சோலா. கஞ்சோலா, நில்லு. கஞ்சோலா, நில்லுடா. பஞ்ச், நில்லுடா. கஞ்சோலா. பஞ்ச், 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 பஞ்ச். பஞ்ச் எங்க போனான்னு தெரியல. ப்ளீஸ் அவனை கண்டுபிடிங்க. முதல்ல சொன்ன இந்த இடம் சரியில்லை. நான் இப்ப அவன் எங்க போனான்னு தெரியல. அவனை கண்டுபிடிங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒரு நிமிஷம். சார், கஞ்சோலா தான் அமீரை கிட்னாப் பண்ணிருக்கான். அப்படியே சரியா என்னோட குழந்தைய கிட்னாப் பண்ண மாதிரியே. ஒரு நிமிஷம். என்ன சொன்ன இப்போ? உங்க குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், கஞ்சோலா என்னோட குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டான் சார். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை சார். ச்சே, ஒரு விஷயம் சொல்லுங்க. சிவானியோட தலையில ஒரு காயம் இருக்கு, அது எப்படி ஆச்சு? சார், அது நாங்க கஞ்சோலாவை துரத்திட்டு போனோம்ல. இல்லடா. வாஞ்ச், அப்போ திடீர்னு யாரோ அவங்கள தாக்கிட்டாங்க. உடனே அவங்க கத்துனாங்க. சத்தம் கேட்ட திசை பக்கமா நாங்க ஓடணும். அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? சார், அவங்களோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா? இங்க வாங்க சார், ஒன்னு காட்டணும். மை காட், கண்ணா. சார், வஞ்சிக்கிட்ட இருந்து அவர் கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்ப அங்க புதர்கிட்ட இது விழுந்து கிடந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த கண்ணு பன்ஸோட தான். இந்த விஷயத்தை நாங்க சிவானி கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா வஞ்சோடதா? இல்ல, இது வஞ்சோட கண்ணா இருக்க முடியாது. சிவானி. வஞ்சோட கண்ணா இருக்க முடியாது. இல்ல, சிவானி, இது வஞ்சோட சிவானி, கண்ணா கொஞ்சம் இருக்க முடியாது. அமைதியா இருங்க. இது வஞ்சோட கண்ணா இருக்க சிவானி. நான் நம்ப மாட்டேன். சரி, ஒண்ணு இல்ல. சார், ஒருவேளை இது வன்ஷியோட கண்ணுனா வன்ஷி எங்க இருக்கான்? அவனோட குழந்தையும் காணும். அதுதான் புரியல. தயா, நீங்களா காட்டுக்குள்ள போய் தேடுங்க. இங்க ரத்தம் சிந்திருக்கு. இங்க இருந்து தான் வன்ஷியோட கண்ணை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், ரொம்ப வித்தியாசமா இருக்க. இங்க வச்சு அவர் கண்ணை எடுத்துட்டு அவர் பாடி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அட, அந்த கஞ்சோலா அப்பாவையும் பையனையும்
எங்க கொண்டு போய் வச்சிருப்பா? இது யாரோ ஒருத்தனோட வேலை மட்டும் கிடையாது ஃப்ரெட்டி. இது கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க போய் பார்ப்போம். சார், கிட்னாப்பர் எதுக்காக கண் எடுத்திருப்பான்? அவனை கண்டுபிடிச்ச உடனே அவன்கிட்டே கேட்டுக்க. ம், ஓகே சார். ஆ, காட்டுக்குள்ள வீடா? வாங்க போய் கேட்போம். இவங்க ஏதாச்சும் பார்த்துருக்கலாம். சார் சார், அது கஞ்சலாவை கூட இருக்கலாம். ம், எதுக்கும் ரெடியா இருங்க. சார், இங்க இது இல்லையே. அட போத, எந்நேரம் சுட்டிருப்பேன். தெரியாதனமா கூட உன்னால என்ன சுட முடியாது. காடு ஃபுல்லா தேடியாச்சு. அந்த குழந்தை எங்கேயும் காணும். குழந்தை மட்டும் இல்ல, அந்த கன்ஷோல வன்ஷியம் கிட்னாப்பட்டான். கண்ணை வேற நோண்டி போட்டிருக்கான். கண்ணை நோண்டிட்டானா? ஆ, அங்க வன்ஷோட கண்ணு கிடைச்சது. அப்படின்னா வஞ்ச கூட்டிட்டவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்ல. அந்த பக்கம் யாருமே இல்லை. இந்த பக்கம் போய் பார்ப்போம். போங்க. சார், இங்க பாருங்க, நிறைய ஷூ பிரிண்ட்ஸ் இருக்கு. என்ன ஏதோ குழி இருக்கு. சார், தண்ணியில நிறைய காஞ்சு போன இலைகள் இருக்கு. ஆனா இங்க மரம் நிறைய பச்சையா இருக்கே. அபிஜித், உள்ள ஏதோ பாடி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களாம் ப்ளீஸ் கிளம்பிங்க வாங்க. வஞ்சுக்கும் குழந்தைக்கு என்னாச்சு தெரியல. சீடுல இங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் கிளம்பிங்க வாங்க. கஞ்சோலா குழந்தைங்களை திருடுறவன் சார். என் குழந்தை இந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிட்டான். இந்த கன்சோலா எத்தனை நாளா இங்க இருக்கா? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, நீ கன்சோலா பத்தி எப்பத்திலிருந்து கேள்விப்பட்டு இருக்க? அது எனக்கு தெரியாது சார். ஆனா ஒண்ணு, அவன் எப்பவும் அமாவாசை ராத்திரி தான் வருவான் சார். என்னோட குழந்தையும் அமாவாசை ராத்திரி தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தேன். அவன் அந்த நேரத்துல தூக்கிட்டு போயிட்டான் சார். நான் நிறைய இடத்துல தேடினேன் சார். ஆனா எந்த இடத்துல தேடியும் கிடைக்கல. இது வன்ஷு. பாடி வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக உள்ள செயின் போட்டு கட்டியிருக்கானுங்க. முதல்ல இவன் கண்ணை நோண்டி இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. கன்சோலா என்ன பண்ண நினைக்கிறான்? குழந்தைய கிட்னாப் பண்ணணுமா இல்ல வஞ்ச கொலை பண்ணணுமா? ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அதாவது இவனுக்கு குழந்தைய கடத்துறது மட்டும் பிளான் இல்ல. இந்த கன்சோலா கூட வேற யாரோ கண்டிப்பா இருக்காங்க. நானும் பூர்வியும் காட்டுக்குள்ள போய் பார்க்குறோம். சரி, நாங்க இந்த பாடியை ரெசார்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம். வஞ்சு, உனக்கு ஏதாச்சு? நீ இந்த சிவானி, மாதிரி அடிக்கிட்டு போ. சிவானி, சிவானி, please, please, அமைதியா please, சொல்றத கேளு. போக கூடாது, சொன்னா கேளு. வா, சிவானி, சிவானி வா. வன்ஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் சார். பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப குழப்புது. அந்த சிவானி இப்ப வரைக்கும் அவ குழந்தை அபீர் பத்தி இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காளே. அபீரும் வன்சும் சேர்ந்துதான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அபீர் பத்தி எதுவுமே கேட்கலையே. வன்சு ஒரு பக்கம் கொல்லப்பட்டிருக்கா, அபீருக்கு என்னாச்சுன்றத பத்தி கவலைப்படாம இருக்காளே. எப்படி? சார், அபீர் சிவானியோட குழந்தையே கிடையாது. என்ன? ஆமா சார், அபீரும் சிவானியும் வம்ச தத்தெடுத்தாங்க. அப்படியா? அதுதான் விஷயமா? அதனாலதான் சிவானி அபீரை நினைச்சு அந்த அளவுக்கு கவலைப்படலையா? எப்படி பார்த்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே சார். குழந்தைய தத்தெடுத்திருக்கான்ல. இப்போதான் சார் 2 வாரத்துக்கு முன்னாடி அபீரை தத்தெடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார், சிவானி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது அவங்களுக்கு இந்த ஹாலிடே பேக்கேஜ் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததானா? ஆஃபீஸில் இருந்தா நாட் பாசிபிள் சார். எங்களோடது சாதாரண கட்லரி பிஸ்னஸ் தான் சார். எம்ப்ளாயிஸ்க்கு இந்த மாதிரி ஹாலிடே பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு பிஸ்னஸ் டேர்ன் ஓவர்ஸ் கிடையாது சார். சார், இந்த விஷயம் வஞ்சிக்கு மட்டும் தான் தெரியும்.
ஆனா அவரும் இறந்துட்டாரே. ஹாலிடே பேக்கை இப்ப யார் கொடுத்தான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இந்த ஹாலிடே பேக்கேஜை யார் கொடுத்தாங்களோ அவங்க திட்டமே இதுதான். அபீர் ஒரு பக்கம் கிட்னாப் பண்ணிட்டு வன்ஷ ஒரு பக்கம் கொல்லணும். ஆமாதையா, சரியா சொன்ன. யார் இந்த பிளானை போட்டிருக்காங்களோ அவங்க இங்க தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த 9 அடி பள்ளத்தை ஆழமா தோண்டி இருக்காங்க. சேத்னா கன்சோலாவை பார்த்துருக்காளா? அவளை வச்சு கன்சோலாவை ஸ்கெட்ச் போடலாம். இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு அவன் கிட்னாப் பண்ண வரானா, இதை என்னால ஜீரணிக்கவே முடியல. இதை கிட்னாப் பண்றதை விட தன்னை யாரும் அடையாளம் கண்டுக்க கூடாதுன்றக்காக இப்படி பண்ணிருக்கான். சார், இந்த ஏரியால கடந்த 1 மாசமா எந்த குழந்தையும் கிட்னாப் பண்ணல. எந்த குழந்தையும் கிட்னாப் பண்ணப்படலைன்னா அபிஜித், இந்த 4 குழந்தைங்க கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கிறது போய். கிட்னாப் பண்ணது ஒரே ஒரு குழந்தை தான், அது அபீர். சேத்னா நம்ம கிட்ட பொய் சொல்லி இருக்கா. சார், சேத்னாவும் மாத்தியாவும் ஆளை காணோம். அந்த ரெசார்ட்ல இல்ல. அதானே. அப்புறம் சார், ரெசார்ட்டோட முதலாளி கனடால இருக்காரு, இந்தியாவில் இருக்கிறது இல்ல. சார், இந்த அபீரோட கிட்னாப்பிங்கா கன்சோலா ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறான். அவனோட குறிக்கோள் என்னன்னா வன்ச கொலை பண்றது தான். அந்த கன்சோலா இந்த இடத்துல எத்தனை நாளா இருந்துட்டு இருக்கா? 2 வாரமா தான். 2 வாரமா தானா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அபீரை தத்து எடுத்திருக்காங்க வன்ஷும் சிவானியும். அந்த ரெசார்ட்டோட ஹாலிடே பேக்கேஜ் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வன்ஷ்கும் வந்திருக்கு. அப்படின்னா அபிஜித், இந்த அபீரை தத்தெடுத்தனால தான் வன்ஷு கொலை பண்ணப்பட்டிருக்கா. இந்த அபீரை எங்கிருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சாகணும். சலோங்கி, அவளோட கண்ணுல ஏதோ தெரிஞ்சதா? அவளோட பாடியில ஏதாவது கண்டுபிடிச்சியா? எல்லாமே சொல்லிச்சு பாஸ். அதாவது தண்ணியில மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடி வன்ஷு உயிரோட தான் இருந்திருக்கா. ஆமாம் பாஸ். கண்ணு என்ன சொல்லுச்சு? எந்த கத்தியால அவரோட கண் எடுக்கப்பட்டதோ அதுக்கு 2 மோனம் இருக்கு. 2 மோனம் இருக்கிற கத்தியா? சலோங்கி சார், கத்தி எப்படி அந்த மாதிரி இருக்கு? இந்த மாதிரி கத்திய சொன்ன. இத சீஸ் நைஃப்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னு சொல்லு பாஸ். அந்த கத்தியோட ஒரு சின்ன துண்டு, ரொம்ப சின்ன குட்டி துகள் அவன் கண்ணுல கிடைச்சிருக்கு. சார், பழைய கத்தியா இருந்துச்சுன்னா துருவோட தடையும் இருக்கும்ல? இல்ல பூர்வி, இது துருவோட பார்ட்டிகிள்ஸ் கிடையாது பாஸ். அந்த கத்தியில குரோமியம் பிளேட்டிங் பண்ணிருக்காங்க. ஆனா ப்ராசஸ் முழுமை அடையல. அதுக்கு ஃபிக்ஸிங்கும் பஃபிங்கும் பண்ணல, பாலிஷிங்கும் பண்ணல. அதனாலதான் குரோமோட சின்ன பார்ட்டிகிள்ஸ் அவன் கண்ணுல கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. ஆமா இருக்கு. அப்படின்னா இந்த கத்திக்கு அர்த்தம் அபிஜித், ஏதோ எலக்ட்ரோ பிளேட் ஃபேக்டரியிலேருந்து வந்திருக்கு. அங்கே குரோமியமோட பிளேட்டிங் பண்ணுவாங்க. குரோமியம். சார், இந்த வன்ஸ் எந்த கம்பெனியில் வேலை பண்ணுறானோ அந்த கம்பெனியில் தான் ஸ்பூனு கத்தி எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருந்தால் கண்டிப்பாக இவன் அதை வாங்கியிருப்பான். நிச்சயமாக நம்ம தேடுறவன் அந்த ஃபேக்டரி சம்மந்தப்பட்டவன் தான். இதை பாருங்க, எந்த கத்தியினால வன்ஸோட கண்ணை எடுத்திருக்காங்களோ அது ஒரு சீஸ் நைஃப். அந்த சீஸ் நைஃப் முழுக்க ஃப்ரெஷ் பிளேட்டிங்லால பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பாலிஷ் பண்ணாதது. இந்த நைஃப் மாதிரி இதுல பாலிஷ் பண்ணப்படலை இல்லையா? இந்த பிளேட்டிங்கோட வேலை உங்களோட தானே? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா எந்த கத்தியால் வன்சோட கண் எடுக்கப்பட்டுச்சோ அது இந்த ஃபேக்டரியோட தான். கொலகார இங்க இருந்தா அந்த கத்தியை வாங்கியிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? நீங்க இங்கே தானே வேலை பார்க்குறீங்க, அதனால தான் உங்களை விசாரிக்கிறோம். அப்படி பார்த்தா வன்சோட ஒய்ஃப் சிவானி அடிக்கடி இந்த ஆஃபீஸ் வந்துட்டு போவா. அவங்கள நீங்க ஏன் விசாரிக்கல? யாரை விசாரிக்கணும் விசாரிக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க இல்ல. புரிஞ்சுதா? ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்ஷோட கொலை யாரோ அவகிட்ட ரொம்ப நெருங்கின பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். கூட இருந்தவன் தான் பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த நைஃப் இந்த ஃபேக்டரியில தான் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லு பூர்வி. அப்படியா? சரி, நான் வரேன். சார், நாங்கள் எல்லா அடாப்ஷனையும் செக் பண்ணிட்டோம், கோர்ட்டோட ஆர்டர்ஸையும் செக் பண்ணிட்டோம். இவங்க அபீர் அடாப்டே பண்ணல. வாட்? அபீர் அடாப்டே பண்ணப்படலையா? அப்படின்னா வன்ஷோ சிவானியும் எல்லார்கிட்டயும் பொய்ய சொல்லியிருக்காங்க. ஆமா சார், அபீரோட உண்மையான அம்மா அப்பா ஹேமன் அப்புறம் சாயா இப்பதான் 3 வாரத்துக்கு முன்னாடி ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க.
அப்புறம் சார் அபீரோட ஃபாதர் ஒரு பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேன். ஓ, அப்படின்னா அந்த குழந்தை அபீர் ஒரு கோடீஸ்வரனோட வாரிசு. கண்டிப்பா அவனை அம்மிக்கு போட எல்லாரும் சுத்தி வரதான் செய்வாங்க. பட் இந்த சிவானியும் வன்ஷும் நடுவில் எப்படி வந்தாங்க? சார் வஞ்சு சிவானியும் அபீரோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவனை அடாப்ட் பண்றதுக்கு கோர்ட்டில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. சார் இன்னும் சில பேர் இருக்காங்க அபீர் அடாப்ட் பண்ண சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? யார் அவங்க? சார் அவங்க ஹிமனோட கசின் சிஸ்டர், அதாவது அபீரோடைய அத்தை டாலி. அவங்களால தான் அபீரோட கஸ்டடி வன்ஷ்க்கும் சிவானிக்கும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இவங்க அபீரை தத்தெடுத்ததால எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்வி, அவங்க அத்தையை நீ கூட்டிட்டு வந்திருக்கல, அவங்கள கூட்டிட்டு வா. சார் அபீரோட கஸ்டடி கிடைக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் பல கோடி கைக்கு வரப்போகுதுன்னு தானே. பார்த்து பார்த்து I'm sorry. Okay, I'm fine. இவ ராத்திரி பகலுமா இப்படிதான் டைட்டாவே இருப்பாளா? Fine. டாலி மேடம், நீங்க அபீர் குமாரோட அத்தையா? அத்தையா? அத்தை ஊர்கா வாங்க மார்க்கெட் போயிருக்காங்களே, இன்னும் திரும்பி அவங்க வரவே உங்க இல்லையே. அத்தைய பத்தி கேட்கல. நீங்க யாரோட அத்தை? அபீருக்கு தானே? எங்க என்னோட அண்ணன் பையன், என் அண்ணனோட ரத்தம், எங்க என்னோட செல்லம், என் பொக்கிஷத்தோட சாவி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா என் இதயத்தோட சாவி எங்க? சார் அபீருக்காக இந்த டாலி பொண்ணு ஓவராவே அன்பு காட்டுறா. 3 வாரத்துக்கு முன்னாடி என் அண்ணனும் அண்ணியும் கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நான் கோர்ட்ல போய் என் அண்ணன் பையனை தத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவோ அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா கோர்ட்டு ஒத்துக்கவே இல்லை. என் அண்ணன் பையனை சிவானியும் வஞ்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ அனாதை ஆயிட்டேன். இந்த வன்ஷம் சிவானியும் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருக்காங்க. அபீர் அடாப்டே பண்ணல, ஆனா அவனை ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சார் இப்போதான் அபீரோட அம்மா அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மேடம் இருக்கிற நிலைமையை பார்த்தா இவங்க மேலே சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை சார். இது பணத்துக்காக என்ன வேணா பண்ணும் சார். அப்புறம் இந்த வஞ்ச் அபீர் அடாப்ட் பண்ணதா இருந்தான், அதனால இவன் வஞ்சை கொலை பண்ணியிருக்கலாம். முதல்ல நம்ம சிவானி கிட்ட பேசியாகணும் சார். இந்த அபீரோட ஃபேக் அடாப்ஷன் பண்ண இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கன்சோலாங்கிறவன் எதுக்காக வஞ்சை இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். அதோட நாம அபீரோட உயிரையும் காப்பாற்ற முடியும். சிவானி, சிவானி, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? சார் சார் அவங்க ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேடி தேடி வராங்கன்னா குற்றவாளிகளா ஓட தானே செய்வாங்க. பூர்வி, சிவானிக்கு ஃபோன் ட்ரை பண்ணு. அந்த கன்சோலை வஞ்ச கொலை பண்ணியிருக்கிறப்போ சிவானியை மட்டும் விட்டு வைக்க மாட்டான். சார், ஃபோன் எங்கே தான் விட்டுட்டு போயிருக்காங்க. பூர்வி, ஃபோன் எடு. அப்புறம் சிவானி பேசுற மாதிரி பேசு, சரியா? ஹலோ சிவானி, நீ மட்டும் நான் சொல்ற விஷயத்த சரியா கேட்கலன்னா பாய் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துடும். எனக்கு யாருன்னு தெரியல. நீங்க யாரு? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அபீரும் கிடைக்கணும், உன்னோட ரகசியமும் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா நான் சொல்ற இடத்துக்கு 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வா. ஒருவேளை நீ ஏதாவது தந்திரமா செயல்படணும்னு நினைச்ச 2 கண்ணையும் நோண்டிடுவேன். ஆனா என்னால எப்படி உன்னை பார்க்க வர முடியும்? சிஐடி என்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேலை பிடிச்சிட்டாங்கன்னா? பொண்ணு தானே நீ, பொர்க்காவை போட்டுக்கோ, முக்காடு போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணு, ஆனா 5 கோடி ரூபாய் கொண்டு வா. சரி, எங்க வரணும்? பி பிளாக் 4வது பஸ் ஸ்டாப். அங்க ஒரு பெரிய டஸ்ட்பின் இருக்கும், அதுல பண பேக்கை போட்டுடு, புரியுதா? 3 மணிக்கு.
மணி 3 ஆயிடுச்சு. பூர்வி வா. பூர்வி பார்த்தான். இவனை பார்க்கவே சந்தேகமா இருக்கு. இவனா இருப்பானோ? சுத்தி ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனே தான். ஜாக்கிரதையா இருங்க. உள்ள அந்த குழந்தை அபீர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வி உள்ள போன உடனே குழந்தைய உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. ஏய், சிஐடி அங்கிள் வந்துட்டாங்க. அபிஜித். தயா இங்க பாரு. இந்த ட்ரெஸ், இந்த ஹேட், இந்த முகமுடி, விக்கு, தாடி, ஒருவேளை இந்த ஜித்தின் தான் கன்சோலாவோ? அப்புறம் இந்த ஜித்தனோட மொபைலில் பாரு. ஏதோ ஒரு பிரைவேட் நம்பருக்கு இவன் அடிக்கடி கால் பண்ணியிருக்கான். அப்படின்னா அந்த பிரைவேட் நம்பர் தான் உண்மையான கொலைக்காரன். பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன நம்பர் வேணா பிரைவேட்டாக இருக்கலாம், ஆனால் லொக்கேஷன் பிரைவேட்டாக இருக்க முடியாது. இந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நம்மள எதுவும் இன்டர்வியூ எடுக்க போறாங்களா? சொல்றேன். வாயை மூடிட்டு நில்லு. மேம், சிவானி இங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல. என் அண்ணன் பையன் கிடைச்சிட்டானா? ஹே சார், கன்சோலாவை பிடிச்சாச்சா? சார், வன்ஷ கொலை செஞ்ச கொலைகாரன் மாட்டிக்கிட்டானா என்ன? அப்புறம் ஜதின் ஜதின் எங்க இருக்கான்? ஜத்தினும் இங்க வரமாட்டா, கன்சோலாவும் இங்க வரமாட்டா. ஏன்னா ஜத்தின் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்போ கஞ்சோலா இந்நேரத்துக்கு நீங்க அவனை பிடிச்சிருப்பீங்க இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, அவன் மேல கொலை முயற்சி நடந்திருக்குன்னு. ஆனா சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஜத்தின் தான் அட்டாக்கு உள்ளானான்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது கஞ்சோலா ஏன் இங்க வர முடியாது? ஏன்னா இந்த ஜத்தின் இருக்கால, அவன் தான் கன்சோலா. வாட்? அப்படின்னா இதெல்லாம் ஜதின் தான் பண்ணிட்டு இருந்தானா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் தான் இருந்தானா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஜத்தினோட கைதான் இருக்கு. அபீரோட கோடீஸ்வர அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லா குற்றமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க இறந்து போனதும் அபீர் தங்க முட்டையிடுற வாத்தா மாறிட்டான். அவனை ஆளாளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாங்க. சிவானி, வன்ஷ், அப்புறம் அத்தையும் சிவானியும் வன்ஷும் அபீரை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்தை பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க.
கடுப்பும் ஆயிருக்காங்க. இவ்வளோ தூரம் கடுப்பாகணும்னா அவங்க ஒரு திட்டத்தை தீட்டி இருக்காங்க. யாரும் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஒரு சீரியல் கில்லிங் கதையை உருவாக்கியிருக்காங்க. வன்ஷை கொலை பண்ணி சிவானி கிட்ட இருந்து பணம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. வன்ஷ் கொல்லப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு அவங்க முதல்ல நினைச்சிருக்காங்க. ஆனா அதை நாங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். வன்ஷோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க போட்ட மொத்த திட்டத்தையும் நாங்க கெடுத்துட்டோம். அவன் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு கொலைகாரனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி, முழுசா கிடைக்கலனா கூட கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அவன் ஓட ட்ரை பண்ணியிருக்கான். ஜித்தனை கொலை பண்ண அவனை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா கொலைகாரன் வேற ஒருத்தன். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன தோணுது? யாரா இருப்பாங்க? நானா சார்? எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்க தான் எதுவுமே பண்ணலையே. ஆனா சிவானி அபீரோட உண்மையான அம்மா இல்லைன்ற விஷயத்த ரொம்ப கடுப்புல சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அஸ்வின் மேடம், ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும். இந்த வன்ஷுக்கு ஆபீஸ்ல இருந்த ஹாலிடே பேக்கேஜை யார் கொடுத்தது? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். வித்தியாசமா இருக்கே சார். பாவம், யாருக்குமே எதுவும் தெரியல. ஆனா அந்த சதி திட்டம் முழுக்க முழுக்க உங்களை சுத்தியே தான் நடந்திருக்கு. அப்புறம் நீங்க மிஸ் டோலி? ஆமா சார், போயிட்டு வரேன் சார். என்ன இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சுல. கொஞ்சம் இங்க கவனிக்கிறீங்களா? ஆமா சார். உங்களை விட வன்ஷ் மேல யாருக்கு கோபம் அதிகமா இருக்க முடியும்? உங்க பொக்கிஷத்தோட சாவி அவர் எடுத்துக்கிட்டார்ல. சார், என்னால சரியா நிக்க கூட முடியல. நான் போய் யாரை சார் கொல்ல முடியும்? ப்ளீஸ் என் மேல சந்தேகப்படாதீங்க சார். நான் எப்படி சார் கொல்லுவேன்? அப்புறம் மிச்சம் இருக்கிறது நீங்க தான். என்ன நீங்க எல்லாரும் ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்ற ரத்தன், எல்லாத்தையுமே சொல்ற. பொறுமையா எல்லாத்தையும் கேளு. இதுல விஷயம் என்னன்னா, கொலைகார தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிருக்கா. அவ சிவானிக்கு பணத்துக்காக போன் பண்ணியிருக்கா. ஆனா அந்த நேரத்துல போன் எடுத்தது நாங்க தான். ஜத்தின் வேணா போன் பண்ணியிருக்கலாம். ஆனா ஜத்தின் வெறும் எய்த அம்பு தான். ஆனா உண்மையா அம்பு எய்துனவ அங்கதான் இருந்திருக்கா, யாருக்கு தெரியாம, போன் செய்யப்பட்ட இடத்துல இருந்து. இப்ப சொல்லவா யாருன்னு? பிரைவேட் நம்பர்ல பேர் வேணா வராது, ஆனா அதோட லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் மிஸ்டர் ரத்தன். சார், நான் பணத்துக்காக ஜத்தின் கிட்ட சிவானி வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஆனா அந்த டைம்ல சிவானி என்கிட்ட வந்தா. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் சார். நான் ஜத்தினோட நம்பருக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஆனா அந்த முட்டாள் ஃபோன் எடுக்கல. அதோட நீங்க விரிச்ச வலையில அவன் வந்து மாட்டிக்கிட்டான் சார். அபீரை கிட்னாப் பண்ணுங்கிற திட்டத்தை நானும் வஞ்சும் சிவானியும் சேர்ந்து தான் போட்டோம். அபீர் கிட்ட இருக்க பணத்துல எனக்கு உரிமை இருக்கு சார். ஆனா வஞ்சும் சிவானியும் அப்படியே என்ன ஓரம் கட்ட பார்த்தாங்க சார். அதனால தான் சார் நான் கொலை பண்ணிட்டேன் சார். அபீரோட உண்மையான அம்மா அப்பா ஹிமன் அண்ட் சாயா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். இந்த உலகத்துல அபீரை தவிர அவங்களுக்கு வேற யாரும் இல்லை சார். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அபீருக்கு மட்டும்தான் சார் சொந்தம், வேற யாருக்கும் இல்லை. ஆனா ஒத்துக்கிறேன், டாலி அவனோட தங்கச்சி தான். ஆனா எப்பவுமே போதையில தள்ளாடிக்கிட்டே இருப்பா சார். அப்படின்னா உங்க சுயநலத்துக்காக நீ அபீரோட அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க. நான் வேற என்ன பண்றது சார்? நீங்களே சொல்லுங்க, நான் வேற என்ன பண்றது? எங்க பிசினஸ் எல்லாம் கடன்ல இருந்துச்சு சார். ஹிமனும் சாயாவும் தவிர எங்களை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்லை சார். சார், அந்த ஒரு வழி மட்டும்தான் எங்ககிட்ட இருந்துச்சு. அதனாலதான் நானும் ஜத்தியும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டோம். வா ஜத்தின் வா. அபீரை கிட்னாப் பண்றதுக்கு இருந்த மாதிரி வஞ்ச கொலை பண்றதுக்கு நீ துணையா இருந்தா
உனக்கு சொர்க்க வாசலே திறக்கும். அப்படி பண்றதுனால அபீர் நம்ம பக்கம் வந்துடுவான். வஞ்ச நம்ம வழியை விட்டு அகற்றிடலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சிவானி தன்னாலேயே நம்ம லைனுக்கு வந்துடுவா. நாங்க சிவானியை பயமுறுத்தி எல்லா பணத்தையும் அடைய முயற்சி பண்ணோம். அதுக்கு வஞ்ச எங்க பாதையிலேருந்து அகற்ற வேண்டிய அவசியமாச்சு சார். சைக்கோ கிட்னாப்பர் கன்சோலாவா வேஷம் போட்டான். ஆனா அவனோட வீட்டு ஓனர் ஒரு நாள் ஜதின் வந்து கன்சோலாவா மாறதை பார்த்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் கன்சோலாவா மாறி அவன் குழந்தைங்களை கிட்னாப் பண்ற நாடகத்தை ஆரம்பிச்சான். எல்லாம் பிளான் படி பக்காவா போயிட்டு இருந்தது. பக்காவா எல்லாமே நினைச்சபடி போயிட்டு இருந்துச்சு சார். அப்பதான் நீங்க எல்லாரும் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். சிஐடி புரியுதா? சிஐடி கைக்கு வன்சோட பணம் கிடைக்கும் நீங்க நினைச்சு பார்க்கலல்ல. அதான்டா அங்கதான் உன் திட்டம் உனக்கு எதிராக திரும்பவே ஆரம்பிச்சது. இந்த மட்டியவும் சேத்தனாவோ உங்க பிளான்ல துணையா இருந்தாங்களா? ஆமா சார், இவங்க 2 பேருமே எங்களுக்கு துணையா இருந்தாங்க. ஆனா இவங்க தான் வஞ்சுவோட கண்ணை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்க. இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அத சொல்லிருக்க கூடாது. அதோட அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போகாம இருந்திருந்தா நீ ஒருவேளை சிவானியும் கொலை பண்ணிருப்ப. அப்புறம் நீயும் உன்னோட பார்ட்னர் 2 பேரும் அந்த மட்டியாவும் சேத்தனாவும் ஜெயில போய் குத்த வச்சு உட்காருங்க. கொஞ்ச நாள்ல ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி சிவானியும் உனக்கு துணையா வந்து சேருவா. ஜெயிலுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு புது புது பிளானா போட்டு தள்ளுங்க. அதுக்குள்ள தூக்கில் ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்றோம். அப்புறம் அத்தையம்மா, இந்த அபீர் உங்க கூட தங்கக்கூடாது. ஏன்னா இனிமே அவனை பார்த்துக்க போறது நீங்க இல்லை. அவனோட வாழ்க்கை இனிமே எங்களோடது.